ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். நாம எவ்வளோ குண்டா இருந்தாலும் சரி, நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு கொஞ்சம் கூட சைடு தெரியாம ரொம்ப அழகா எப்படி saree கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம். முன்னாடி காலத்துலேருந்தே பெண்கள் உடம்பு ஃபுல்லாகவே மஞ்சள் பூசி குளிக்கிற பழக்கம் உண்டு. இதனால நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேன்சர் போன்ற வியாதிகளை கூட தடுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரி பூசி குளிக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மஞ்சள் பூசி குளித்த உடனேயே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் அப்படியே படிஞ்சிருக்கும். நம்ம கையில், காலில், ஃபேஸில் எல்லாமே அப்படியே படிஞ்சிருக்கும். நாம குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியில் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம டெய்லி குளிக்கிறதுக்காக தேய்ச்சி யூஸ் பண்ணும்போது அந்த மஞ்சள் கலர் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல அப்படியே ஒட்டாது. இதனால் நம்ம மஞ்சள் பூசின மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல அந்த கலர் ஒட்டாமலும் இருக்கும். இந்த பவுல்லையே கொஞ்சம் மஞ்சள் பொடியில் கடலை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ அந்த மாதிரி தண்ணியில் தொட்டு நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா கலர் ஒட்டாமல் இருக்கும். இதுவே நம்ம வெறுமனே அந்த மஞ்சள் பொடியை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் எரிவு இருக்கிற மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கலர் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ எப்போவுமே நம்ம மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலை மாவு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஜல்லடை இருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா இந்த ஜல்லடையில் அங்கங்கே ஓட்டைகள் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய கம்மல் வாங்கி வச்சுருப்போம். அதுவும் கலர் கலராக நம்ம சுடிதாருக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலரில் நம்ம கலர் கலராக வாங்கி வச்சுருப்போம். ஒவ்வொரு டைமும் நம்ம துணி யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி கலரை தேடி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரிப்பு, அதாவது ஜல்லடை இருந்தது அப்படின்னா இதுலேயே நம்ம அந்த ஓட்டைகளில் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சில கம்மல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருகாணி நமக்கு மிஸ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாற்றி யூஸ் பண்ணுவோம். சில வேளைகளை நம்மகிட்ட இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் யூஸ் பண்ணுற எரேசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம பின்னாடி வச்சோம் அப்படின்னா தெரியாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம வந்து எல்லா கம்மலையுமே எடுத்து வச்சுட்டோம். சப்போஸ் இல்லாத சமயத்தில் மட்டுமே நாம் இந்த மாதிரி எரேசர் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. சப்போஸ் எமர்ஜென்சி டைமில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய பீரோவோட உள்பகுதியில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி வைக்கிறதுக்காக டபுள் செட் டேப் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒவ்வொரு டைமே நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது அதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து கம்மல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பீரோவோட ஒரு பகுதியில் அப்படி எடுத்து வச்சுருந்தா கூட எப்போவுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு saree எடுத்துருக்கிறேன். நாம் கொஞ்சம் குண்டாக இருந்தால் கூட நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு சாரியே கட்ட மாட்டோம். ஒரு 4 ஃப்ளீட்ஸ் 5 ஃப்ளீட்ஸ் தான் மேக்ஸிமம் வைப்போம். நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு saree கட்டணும் அப்படிங்கிற ஆசை நம்மக்கிட்ட இருந்தாலுமே நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்குது, நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு saree கட்டுறதால நமக்கு சைடு தெரியுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் விட்டுருவோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து 9 ஃப்ளீட்ஸ் 10 ஃப்ளீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு saree கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சாரியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சாரியோட முந்தான பகுதியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்மளோட கை இருக்கு இல்லைங்களா, அந்த கையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டாவே போதும். நமக்கு சாரியில் முதல் ஃப்ளீட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளீட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எந்த அளவுக்கு நமக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே செகண்ட் ஃப்ளீட்ஸையும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 3வது ஃப்ளீட்ஸ் நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த லென்த் கம்மியாக வைக்கிறோம். அதாவது நம்ம 2வது எடுத்த ஃப்ளீட்ஸை விடையும் 3வது எடுத்துக்கிற ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி அடுத்த ஃப்ளீட்ஸ் நம்ம எடுக்கும்போது அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது நாம் இந்த மாதிரி சின்னது பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நாம் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுமே எடுத்து வைக்கும்போது நமக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். நமக்கு இதில் 9 ஃப்ளீட்ஸ் கூட எடுத்துக்கலாம், அல்லது 10 ஃப்ளீட்ஸ், இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து வைக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து அன்ஈவனாக, அதாவது நார்மலாக நம்ம சாரியில் ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது எல்லா ஃப்ளீட்ஸுமே ஒரே மாதிரி சமமாக தான் வைப்போம். அந்த மாதிரி நம்ம சமமாக வைக்கும்போது நமக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் குண்டாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த முதல் ஃப்ளீட்ஸ் வந்து சைஸ் கம்மியாக இருக்கிறதால நமக்கு சைடு தெரியறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சாரியில் நிறைய ஃப்ளீட்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் நம்ம எடுத்து வச்சு இதை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அதாவது சாரி வந்து பிரிஞ்சு போகாத மாதிரி நமக்கு இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி பின் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பின் போட்டு வச்சுட்டு நம்ம சாரியோட முந்தான பகுதியை இந்த மாதிரி பார்க்கும்போது பாருங்கள், எல்லா ஃப்ளீட்ஸுமே நமக்கு அப்படியே வந்து நின்றுடும். இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கையிலேயே ஒவ்வொன்றா நமக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம பின் போட்டு வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி ஃப்ளீட்ஸை எடுக்கும்போது நமக்கு கையிலேயே வந்துடும் பாருங்கள். ஒவ்வொரு ஃப்ளீட்ஸை நம்ம வந்து கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம வந்து அயன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சாரியை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அயன் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அயன் பண்ணலை, நார்மலாக அல்லது கையில் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம். டெய்லியுமே நம்ம சாரீ கட்டும்போது டெய்லி நம்ம அயன் பண்ணிகிட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் காலையில் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து முடித்த உடனே கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப நேரம் அப்படியே நிற்கும். இப்போ நம்ம பின் போட்டு வச்சுருக்கிறோம். பின் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சாரீ கலைஞ்சிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சாரீ எப்போதுமே கலையாமல் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ பின் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம சாரியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது அதோட முந்தான பகுதியை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மடிக்கலாம். பாருங்கள், ஒரு 4-5 பீஸ் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மடித்து எடுத்துட்டு இதை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ பிரித்து விட்டுட்டு மறுபடியும் இதை திருப்பி வச்சுட்டு இன்னொரு டைம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா சாரி வந்து கலையாமல் இருக்கும். அதாவது சாரிலேருந்து நம்ம பின் எடுத்ததுக்கு அப்புறமும் கூட சாரி ரொம்ப நேரம் கலையாமல் இருக்கணும், முந்தானி வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி 4 மடிப்பு மடிச்சுட்டு இந்த மாதிரி ரிவர்ஸில் மடித்து எடுக்கும்போது அது அப்படியே இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளீட்ஸ் கிடச்சிருக்குது அப்படின்னு. நிறைய ஃப்ளீட்ஸும் கிடச்சிருக்குது. அதே சமயத்தில் சாரீ கலையவும் செய்யாது. சாரியோட செஸ்ட் பகுதி, அதாவது நம்மளுடைய முன்பகுதி வரும்போது இதை வந்து இந்த மாதிரி நகர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதை அயன் பண்ணி விட்டாலும் சரி, அல்லது இந்த மாதிரி கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி கூட விட்டுக்கலாம். நார்மலாக டெய்லி சாரீ கட்டும்போது இந்த மாதிரி கையிலேயே தேய்ச்சி விடுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நிறைய ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டோம். அதே மாதிரி நம்மளுடைய செஸ்ட் பகுதியிலையும் வந்து நிறைய ஃப்ளீட்ஸும் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோவில் வாங்கின செட்டு தான். இது வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னுமே அதோட கலர் வந்து போகவே இல்லை. அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நார்மலாக இந்த மாதிரி நம்ம செட்டு வாங்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் கலரில் நம்ம கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்ப டல்லாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப பிரைட்டாகவும் இல்லாமல் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வாங்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது விலையும் ரொம்ப கம்மி தான், ஒரு 250, 300 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அது போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. கம்மல் கூட உண்டு இதுக்கு ஏற்ற மாதிரி. நார்மலாகவே நம்ம வந்து கவரிங் ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் நமக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட கலர் ஃபுல்லாகவே போயிடும். நமக்கு எவ்வளோ நம்ம தேய்ச்சி கழுவினாலும் நார்மல் கலருக்கு நமக்கு வராது. இந்த மாதிரி கம்மி விலையில் ரொம்ப அழகான செட்டெல்லாம் மீஷோவில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வாங்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. வாங்கி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சாரியை காலையிலே கட்டிட்டு போயிட்டேன். காலையில் கட்டிட்டு போகும்போது என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு சின்ன கிளிப் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு கலையாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாரீ கட்டும்போது நல்லா ஸ்ட்ரக்சராக பார்க்குறதுக்கே அப்படியே ஸ்டிஃபாக இருக்குங்க. சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி நீங்கள் கட்டும்போது உங்ககிட்ட யாராவது கேட்பாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இப்படி சாரீ கட்டுறீங்க அப்படின்னு உங்ககிட்டயே டிப்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி நமக்கு சைடு பகுதி கொஞ்சம் கூட தெரியாதுங்க. நம்ம முதல் ஃப்ளீட்ஸ் எடுத்து பின் வச்சுருக்கிறதால கொஞ்சமுமே தெரியாது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.